ஜம்மு காஷ்மீரில் மலையேற்ற நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமாக தடை விதித்திருக்கிறது ஜம்மு காஷ்மீர் அரசு. விரிவான விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரம் என்ன? தொடர் தீவிர தேடுதல் வேட்டை என்பது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதுமே நடைபெற்று வரும் நிலையில் அந்த மாநிலத்தில் மலையேற்ற நடவடிக்கைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மிக முக்கியமாக உதம்பூர், பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான தீவிரவாத தேடுதல் வேட்டை என்பது நேற்று முதல் நீடித்து வருகிறது. பந்திப்போரா பகுதியிலும் என்கவுண்டர் நடைபெற்றதில் அதில் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டு அதன் பிறகு 2 காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்த நிலையில் மேலும் கூடுதலான ஒரு தீவிர தேடுதல் வேட்டை குறிப்பாக அந்த மறைவிடங்கள் மற்றும் குகைகள் அமைந்துள்ள பகுதிகளில் தற்பொழுது இந்திய ராணுவத்தினரால் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் மலையேறுபவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக இந்த ஒரு பாதுகாப்பு கருதி மலையேற்ற நடவடிக்கைகளை ரத்து செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது ஜம்மு காஷ்மீர் மாநில அரசாங்கமானது வெளியிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட மலையேற்ற பகுதிகளுடைய பட்டியலையும் வெளியிட்டு இந்த பகுதிகள் அனைத்திலேயுமே இந்த மலையேற்ற நடவடிக்கைகள் ரத்து செய்யப்படுவதாகவும் அனுமதியின்றி யாரும் அங்கு செல்லக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் தற்போது மாநில நிர்வாகமானது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பஹல்காமுடைய துப்பாக்கி சூட்டிற்கு பிறகு பல்வேறு கடும் நடவடிக்கைகள் மத்திய அரசின் சார்பாக எடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஒரு தற்போது அறிவிப்பையும் புதிதாக ஜம்மு காஷ்மீர் மாநில அரசாங்கம் சார்பாகவும் இந்திய ராணுவம் சார்பாகவும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடைய தொடர் தாக்குதல் என்பது நேற்று நள்ளிரவும் LOC அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதிகளில் இந்தியா மீது குறிப்பாக இந்தியாவுடைய ஆர்மி போஸ்டுகள் மீது நடைபெற்ற நிலையில் அதற்கு பதிலடி தரும் விதமாக பல்வேறு எதிர் தாக்குதலையும் இந்தியாவானது மேற்கொண்டு வருகிற நிலையில் இந்த ஒரு நடவடிக்கைகளை பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தற்போது இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு எடுத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்தியாவில் பணியாற்றக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் மீண்டும் நாடு செல்வதற்கு பாகிஸ்தான் திரும்புவதற்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய அட்டாரி வாகா எல்லையை பயன்படுத்துவதற்கான ஒரு அனுமதியை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பாகிஸ்தான் தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் முன்வைத்துள்ளது. அதன் மீது ஆலோசனை நடைபெற்று அதன் பிறகு முடிவுகள் எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தற்பொழுது தெரிவித்துள்ளது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. சமூக நலத்துறையில் காலியாக உள்ள 7,997 பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் பேரவையில் அறிவித்திருக்கிறார். அவர் பேசியதை பார்க்கலாம். துறையின் மூலம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு 7,997 பணியாளர் மற்றும் உதவியாளர்களை எடுப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுக்குடைய நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகிறது. விரைவிலே பணியாளர்கள் நியமிக்கப்படுவார். துறையின் மூலம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு 7,997 பணியாளர் மற்றும் உதவியாளர்களை எடுப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுக்குடைய நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகிறது. விரைவிலே பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்.